நியூஸ் ரீடிங்கில் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருந்தது? இதுதான் எமோட் பண்ணக்கூடாது தான் பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. அப்புறம் ட்ரைங் அவுட் டிஃப்ரெண்ட் லுக்ஸ். ஐ லவ் டூயிங் தட். நீங்கள் பார்த்தீங்கன்னா என் படத்துலேயும் வந்து ஐ ட்ரை மை பெஸ்ட். ஒரு படத்தோட லுக்கு இன்னொரு படத்தில் வராத பார்த்துப்பேன். வெதர் இட் இஸ் பாடி லாங்குவேஜ் ஒரு சின்ன சின்ன சம் டிஃப்ரென்சஸ் இன் கேரக்டர்ஸ். ஸோ அந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் பெரிய சேலஞ்ச். எப்படியாவது சினிமாவில் தலை காட்டணும் அப்படின்னு எந்த காலகட்டத்தில் தோணுச்சு, எதனால் தோணுச்சு? எனக்கு தெரிஞ்சு 3 வயசு 4 வயசுலேயே 3 தோணுச்சு. வயசுலேயே? ஆமாம். எங்கள் அப்பா வந்து ஏர்ஃபோர்ஸில் இருந்தார். அப்போது வந்து அஸ்ஸாமில் ஹி வாஸ் போஸ்டட் இன் அஸ்ஸாம். அங்கே ஒரு சின்ன யூனிட், அந்த சின்ன யூனிட்டில் ஒரு சின்ன தியேட்டர், அந்த தியேட்டரோட இன்சார்ஜ் எங்கள் அப்பா. அதில் வந்து எந்த படம் ஓடினாலும் நான் வந்து எவ்ரிடே பார்ப்பேன். எவ்ரிடே என்னை கூட்டிகிட்டு போயிடுவார். எவ்ரிடே நான் வந்து அந்த படத்தை பார்ப்பேன். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, படம் முடிஞ்சிட்டு முடிஞ்ச உடனே நான் அழ ஆரம்பிச்சிடுவேன் நான். ஸோ அதனால எனக்காக அந்த லாஸ்ட் ரீல் மறுபடியும் போடுவாங்களாம். பிகாஸ் அவர் தான் இன்சார்ஜுனால எனக்கு வந்து அந்த ஸோ ஐ வுடன்ட் வாண்ட் தட் சினிமா டு எண்ட். ஸோ என்னோட அந்த டைம்லேருந்தே வந்து எனி திங் டு டூ வித் சினிமா ஐ ஹவ் லவ்ட். அதான். பட் இட் வாஸ் அ லாங் ஜேர்னி, லாங் அண்ட் மியாண்ட்ரிங் ஜேர்னி. உங்களுக்கு மிகவும் பிடித்தமான நடிகர் நடிகை அப்படின்னு யாராக இருந்தாங்களா அந்த காலகட்டத்தில்? எனக்கு ரேவதி மேமை ரொம்ப பிடிக்கும். அண்டு நான் நிறைய இங்கிலீஷ் படமும் பார்ப்பேன். ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து கிரேட்டா கார்போ, அப்புறம் மெரில் ஸ்ட்ரீப், அந்த மாதிரி அவங்க நடிப்பெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பானுமதி மேம், தமிழில் பானுமதி மேம் ரொம்ப பிடிக்கும். ஷபானா ஆஸ்மி, ஸ்மிதா பாட்டில். தெர் வாஸ் சம்திங், ஏதோ ஒரு மேஜிக் இருந்துச்சு. ஐ திங்க் அது வந்து அவங்கள பார்த்துட்டே இருக்கலாம் ஃபார் ஹார்ஸ் டுகெதர், சலிக்காமல் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன்.